ஹாய் அண்ட் ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிகினர்ஸ் நர்சிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஒரு சின்ன டாபிக், எல்லாருக்கும் முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய டாபிக். ஸோ அனீமியா இன் ரீனல் ஃபெயிலியர். ஓகேங்களா? ஸோ அனீமியா நிறைய கண்டிஷன்ஸ்ல வருது பார்த்தோம். ஆனா ரீனல் ஃபெயிலியர்ல ஏன் அனீமியா வருது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ அனீமியா இன் ரீனல் ஃபெயிலியர். இதுல முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த அனீமியா இன் ரீனல் ஃபெயிலியர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னா என்னங்கிறத பத்தி சொல்றேன் உங்களுக்கு. ரீனல் ஃபெயிலியர்னா என்ன? கிட்னி ஃபெயிலியர். ஓகேங்களா? ஸோ இந்த கிட்னி ஃபெயிலியர்ல ஏன் அனிமியா வருது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ கிட்னி ஃபெயிலியர்ல ஏன் அனிமியா வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் கிட்னியோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் யூரின். ஸோ அதுதான் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இன்னும் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் பேலன்ஸ், ஆசிட் பேஸ் பேலன்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர், எல்லாமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? கிட்னில. ஸோ இப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கிட்னியால யூரினா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னா என்னன்னா, inability of the kidney to excrete the metabolic waste products from the body. ஓகேங்களா? ஸோ மெயினா எக்ஸசிவ் வாட்டர் அண்ட் சால்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரீனல் ஃபெயிலியர்ல நிறைய கேசஸ் பார்த்துருப்போம். ரீனல் ஃபெயிலியருக்கு இன்னொரு இதுவும் இருக்கு. இதுல அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் அண்ட் கிரானிக் ரீனல் ஃபெயிலியர்னு ரெண்டு இருக்கு. ஸோ அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னா என்னன்னா, ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல பிகாஸ் ஆஃப் சம் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸால வரக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் அண்ட் அதர் ட்ரக்ஸ், நிறைய ரீசன்ஸ் இருக்கு அக்யூட் ரீனல் ஃபெயிலியர். இது ஒரு ஷார்ட் பீரியட்ல வர்றதுனால இது அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது திரும்பி ரிவர்ட் ஆயிடும். பட் கிரானிக் ரீனல் ஃபெயிலியருங்கிறது கிரானிக் கண்டிஷன்ஸ். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, சிகேடின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் கிரானிக் கிட்னி டிசீஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் ரிவர்ட் ஆயிடும். பட் கிரானிக் ரீனல் ஃபெயிலியர்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரிவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுல அனீமியா. ஸோ ஏன் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க, சிகேடி கேசஸ் எல்லாருக்குமே அனீமியா இருக்கும். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரித்ரோபைட்டின் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எரித்ரோபைட்டின் இந்த கிட்னி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ திஸ் எரித்ரோபைட்டின் இஸ் very essential for the production of RBC. So RBC production, red blood cell production. RBC production க்கு இந்த எரித்ரோபொய்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன? கிட்னியோட டோட்டல் ஃபங்க்ஷன்ஸும் போயிடும். ஸோ அப்போ இந்த எரித்ரோபொய்டின் ப்ரொடக்ஷனும் போயிடும். ஸோ இந்த எரித்ரோபொய்டின் கிட்னி எங்க செக்ரீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீனல் கார்டெக்ஸ்ல இருந்து இந்த எரித்ரோபைட்டின் ஹார்மோன் செக்ரீட் பண்ணப்படுது. ஸோ இந்த எரித்ரோபைட்டின் ஹார்மோன் தான் இட் ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசிஸ். ஸோ ஆர்பிசிஸ் இருந்தால் தான் என்ன ஆகும்? ஹீமோக்ளோபின் ப்ரொடியூஸ் ஆகிறது. எல்லாமே ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி ஹீமோக்ளோபினோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகல அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ பேஷண்டோட ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடும். ஸோ அப்போ ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சுன்னா இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால இதால செக்ரீட் பண்ண முடியாது. ஸோ அதனால ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு அனிமியா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 100% சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, இந்த சிகேடி கேசஸ்க்கு டயாலிசிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எரித்ரோபைட்டின் இன்ஜெக்ஷன் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா கிட்னியால எரித்ரோபைட்டினை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஒவ்வொரு டயாலிசிஸ் சைக்கிள் அப்பையும் இந்த எரித்ரோபைட்டின் ஹார்மோன் இன்ஜெக்ஷனா சிகேடி பேஷண்ட்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு ஏன் அனீமியா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் த கிட்னி ப்ரொடியூஸ் எரித்ரோபொய்டின். ஸோ கிட்னியோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் டு ப்ரொடியூஸ் ஆர்பிசி. ஆர்பிசி இஸ் எசென்ஷியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்க்கு அனீமியா வருது. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் தெரிஞ்சுப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் கிட்னி ஃபெயிலியர் அனீமியா வரும் அப்படின்னாலும். ஸோ அதுக்கு பிரைமரி ரீசன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான். டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல பாஸ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.